வணக்கம். அவசர உதவிக்கு இந்த எண்ணெய் சுழற்றுக மாதிரி அடிக்கடி உங்களுக்கு கூப்பிட்டு இருக்கேன். இது நன்றி நன்றி. இந்த ஒரு அன்பு, இவ்வளவு அன்பு எனக்கு கிடைச்சதுனால தான் நான் இவ்வளவு வசதியாக இருக்கேன். இந்த அளவுக்கு உங்களுக்கு அன்பு இருக்கிறது என்பதை உணரும் ஒரு வாய்ப்பாக நான் இதை நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு உங்களுடைய அன்பு தெரியாமல் போனது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம், நான் வருத்தப்பட வேண்டிய விஷயம். என்னை தேடி வந்த அன்புக்கு கைமாறு என்பது எஞ்சி இருக்கும் வாழ்நாளில் செய்ய முடியுமா என்னும் ஒரு சந்தேகமே எனக்கு எழுந்து விட்டது. என்னை தேடி வந்த நான் பத்திரிகையெல்லாம் எழுதிட்டு இருக்கேன், அது ஏதோ வார்த்தை அலங்காரம் நினைப்பாங்க. என்னுடைய ஆஃபீஸை நோக்கி வந்த அன்பு ஈடு செய்ய முடியாத கடன். நான் போன வாட்டி வேற கடனை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இதுக்கு எத்தனை வீடுகள் எத்தனை படங்கள் செய்தாலும் தீர்க்க முடியாத ஒரு கடனாளியாக என்னை ஆக்கி இருக்கிறது தமிழகம், இந்தியாவும் கூட. இதில் இனி நடந்த விஷயங்களை பற்றி எனக்கு அங்கலாய்ப்பதோ அல்லது கண்ணீர் வடிப்பதோ அர்த்தமில்லை. அப்போவே கண்ணீர் வடிக்கல, இப்போ எதுக்கு வடிக்கணும்? இப்போ கண்ணீர் என்று எனக்கு வந்தால் இந்த அன்பினால் வரும் ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்கணும். என்னை தேடி வந்த வீட்டு சாவிகளும் வீட்டு பத்திரங்களுடைய நகல்களும் செக்கும் கேஷும் எனக்கு இதுக்கெல்லாம் அருகதையற்றவன் தான் என்பதை மட்டும்தான் எனக்கு சொல்லியது மனதிற்குள்ள. இவ்வளவு அன்புக்கு அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இவ்வளவு அன்பை என்கிட்ட கொடுக்குறாங்க? வெறும் ஒரு 2.5 மணி நேரம் சந்தோஷத்துக்கும் இந்த நான் செய்த 200 படத்துலேயும் இவ்வளவு அன்புக்கான ஈடு இல்லையே என்று யோசிக்கிறேன். இந்த மாதிரி மக்களின் அன்பினால் தான் தலைவர்களும் அமைச்சர்களும் மன்னர்களும் பத்திரிகைகளும் ஊடகங்களும் சாமியார்களும் எல்லாருமே வாழ்வது இந்த மாதிரி அன்பு. அதற்கு நான் எப்படி இதை ஒரு வாய்ப்பாக ஏற்றுக்கிறேன், சுயநலமான வாய்ப்பு. கூப்பிட்டா வருவேங்கிற தைரியத்தில் கூப்பிட்டேன். அடிக்கடி இந்த மாதிரி புலி வருது சொல்ல மாட்டேன், ஏன்னா சொன்னதும் இல்லை. நான் இங்கே படம் இப்பொழுது கிட்டத்தட்ட 500 தியேட்டர்களில், நான் என்னமோ பழி வாங்கியே தீரும், உங்களுக்கு பணத்தை ஈட்டியே கொடுப்போம் என்ற ஒரு வெறியுடன் ரசிகர்கள் செயல்படுவது மாதிரி எனக்கு இருக்கு. கடந்தானே இன்னும் எவ்வளோ வேணா வாங்க, நாங்கள் தீர்த்து வைக்கிறோங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி எனக்கு அதில் கேட்குறது. அதுக்காக வாங்க மாட்டேன், இனி ஜாக்கிரதையாக இருப்பேன். உங்களுடைய அதுவும் தமிழகத்தின் அன்பு வெள்ளம் எனக்கு நார்த்துலேருந்து எதிரொலிக்குது. வடநாட்டிலேருந்து அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க கூப்பிட்டு, எவ்வளோ பெரிய வெற்றி தமிழ்நாட்டில் என்பதை தமிழகத்திலிருந்து கேட்பதை விட நார்த்திலிருந்து எனக்கு செய்திகள் வந்துகிட்டு இருக்கிறது. அங்கேயும் படம் நன்றாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு சில நாடுகள் இதை வெளியிடவில்லை இன்னமும். அதில் ஒரு வருத்தம். முக்கியமாக மலேசியா, துபாய் போன்ற இடங்களில் அது வெளியிட்டால் நன்றாக இருக்கும். ஏனென்றால் மக்களுக்காக எடுக்கப்பட்ட படம், அதுவும் முஸ்லிம் சமூகம் பார்க்க வேண்டிய படம், பார்த்து பெருமைப்பட வேண்டிய படம். இதில் என்னன்னா, இதோடைய மேஜர் கான்டென்ட் என்னவோ, உட்கருத்து என்னவோ, ஒரு படத்தின் கௌரவம் என்னமோ, அதை தவிர வேற எல்லா கௌரவங்களும் அதற்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. பேச்சுரிமை பற்றியும் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பற்றியும் பேசப்பட்டது. ஆனால் இதில் இருக்கும் கலை அது பாராட்டப்படும் பொழுதுதான் உலக தரத்தில் எனக்கு இந்த சினிமாவை உருவாக்கி தந்த எனது சக கலைஞர்களின் பெருமை வெளியே வரும். இன்று சொல்லுகிறார்கள், நான் ஒரு ஆங்கில படம் பார்த்தேன், யூரோப்பியன் ஃபிலிம் மேக்கர் பொலான்ஸ்கியுடைய படத்தை பார்த்துவிட்டு அப்படியே நேரே உங்களுடைய படம் பார்த்தேன், அப்படியே அந்த படத்தின் தொடர்ச்சி மாதிரி எனக்கு இருந்தது என்று சொல்வது தமிழனுக்கும் எனக்கும் கிடைத்த மாபெரும் பெருமையாக நினைக்கிறேன். முக்கியமாக என்னுடைய சக இயக்குனர்கள் அவர்களெல்லாம் கொடுக்கும் பாராட்டு எனக்கு உழைப்பதற்கான உத்வேகத்தை கொடுக்கிறது. இதில் இன்னும் நியூயார்க்கில் ஒரு ஃபண்ட்ரைசர் ஒன்று செய்ய இருக்கிறோம். அது 15ஆம் தேதி நடக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். அங்கும் ஹிந்தி விஸ்வரூப் விழாக்கோலம் காண இருக்கிறது.
நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, ராய்டர்ஸ் போன்ற பத்திரிகைகளில் சாதாரணமாக தமிழ் சினிமாவுக்கு இத்தனை நல்ல விமர்சனமோ இடமோ கிடைக்காத நேரத்தில் உயர் பதவி ஒன்றை அளித்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் அருகதை உடையவனாக இனிமேல் தான் நடந்து கொள்ள வேண்டும் எனக்கு தோன்றுகிறது. தொடர்ந்து விஸ்வரூபம் 2ஆம் பாகத்தின் ஒரு அறிவிப்பாக கூட இதை வைத்துக் கொள்ளலாம். அது பாக்கி இருக்கிறது, இன்னும் கதை சொல்ல பாக்கி இருக்கிறது. கதை இன்னும் முடியல, இந்த படமே முடியுது. உங்களில் சிலர் இன்னைக்கு காட்சி ஆரம்பிச்சிட்டாங்களா? ப்ரெஸ் யார் பார்த்தாங்க? தேங்க்யூ. ஸோ மற்றவர்களும் நீங்கள் பார்க்க வேண்டும். இதில் ஏனென்றால் பணத்தளவில் இல்லை என்றாலும் மனத்தளவில் நீங்கள் எல்லாம் எனது பங்காளிகளைப் போல் வேலை செய்திருக்கிறீர்கள். நான் ஒரு ஊடகத்தை தமிழ் ஊடகம், தமிழன் என்ற நிலையெல்லாம் மறந்து எனக்கு கௌரவம் அளித்த இந்த மீடியாவுக்கு நான் விமர்சனத்தை பற்றி கவலைப்பட்டதே இல்லை. ஏன்னா அதுக்கு பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் இந்த அன்புக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த இந்த அந்தத்துக்கு தகுதியுடையவனாக இனி சொல்ல போகும் விஷயங்கள் நியாயமானதாக இருக்க வேண்டும் என்ற கடமை உணர்வை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். என்னுடைய கலை செருக்குக்கோ அல்லது என்னுடைய அந்தஸ்துக்கோ இனி எந்த தகுதியும் இல்லாமல் செய்துவிட்டேன். இனி நான் யார் தெரியுமா என்று உங்களிடம் கேட்க வேண்டாத அளவுக்கு உலகுக்கு நீங்கள் என்னை பற்றி எனக்கு அருகதை உள்ளதை விட அதிகமாக எடுத்துச் சொல்லிவிட்டீர்கள். இது ஏதோ அவையடக்கம் என்று நினைக்காது. உலக சினிமா தெரிந்தவன் தான். என்னை விட சிறந்த கலைஞர்கள் ஏழ்மையில் வாடிச்சாவதை பார்த்தவன் தான். அதனாலதான் நான் கலங்காமல் நின்றிருந்தேன். நடிகர் திலகத்தெல்லாம் நான் போய் வீட்டில் பார்த்துருக்கேன். இப்போ நான் இருக்கிற இந்த ரூம் மாதிரி 3 மடங்கு அதிகம் உள்ள வீட்டில் இருந்து மடிந்தார்கள் அவர்கள். எனக்கு அதுக்கெல்லாம் பயம் இல்லை. ஆனால் விட்டு செல்ல போகும் அந்த சொத்து அல்லது என்னுடைய தடம், என்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட் என்ன என்பதை பற்றித்தான் நான் இனி ஆலோசிக்கப் போகிறேன். உங்களின் நன்மதிப்பை பெறுவதும் விமர்சனம் மாறி வரலாம். ஒரு வாட்டி 5 கொடுப்பீங்க, 4.5 கொடுப்பீங்க, 0 கொடுப்பீங்க. பட் உன்னுடைய முயற்சியின் உத்வேகம் எவ்விதத்திலும் குறையாது என்பதை இங்கு உறுதியளிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். காலமும் வயோதிகமும் வர்த்தகமும் என்னை எப்படி நடத்தும் என்று எனக்கு தெரியாது. எப்படி வேண்டுமானாலும் நடத்தும். அந்த வியாதிகளையும் மிஞ்சி உங்களுக்கு நல்ல படம் கொடுக்க முயற்சிப்பேன். ஏன் படத்தை பற்றியே பேசியிருக்கேன்னா அது மட்டும்தான் பேசுவேன். நான் எனக்கு வேறு தெரியாது. அடுத்து என்ன அரசியலுக்கு வரப்போகிறீர்களா என்று கேட்கிறார்கள். அது 35 வருஷமாக கேட்டுட்ருக்காங்க. இதே பதிலைத்தான் சொல்கிறேன். எனக்கு தெரிந்து நான் செய்வதற்கான பயிற்சி இதற்காக மட்டும்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நல்ல தகுதியுள்ளவர்கள் தான் அந்தந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதில் திண்ணமான நம்பிக்கை உடையவன் தான். அதனால்தான் என்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் இவ்வளவு வலுவான வீரர்களாக இருக்கிறார்கள். அதேபோல் அரசியலுக்கு வரும் ஒரு பெரிய பயிற்சி வேண்டியிருக்கிறது. அதற்கான பயிற்சியை எடுக்கும் எண்ணமும் மன வலிமையும் எனக்கு இல்லை. நேர்மை ஒரு பெரிய இடைஞ்சல். அதனால் நான் அதற்கு வர வாய்ப்பில்லை. என்னை கேட்டாங்க முந்தி சின்ன பையனாக இருக்கும்போது, நீங்கள் ஏன் அரசியலில் குதிக்கலைன்னு. ஐயோ அவ்வளோ உயரம் குதிக்க முடியாதுங்க, நான் கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. புரிந்தவர்கள் புரிந்து கொண்டு சிரித்தார்கள். இகழ்ந்தவர்கள் இகழ்ந்து விட்டு என்னை ஒன்றும் செய்யாமல் விட்டு விட்டார்கள். இனிமேலும் அவ்வாறே இருக்க கடவுது என்று வேண்டிக் கொண்டு உங்கள் அன்பிற்கு என்றென்றும் நன்றி சொல்லிக்கொண்டு நீங்கள் மறுபடியும் என்ன வேற ஏதாவது மாயாஜாலில் 85 ஷோ போட்டிருக்காங்க. ஸோ இது அன்புக்கு அளவு இருக்கக்கூடாது என்று நினைப்பவன் நான். இது வர்த்தகத்தின் அளவு. இதை விட எனக்கு அதை பார்த்து ரசித்தோம் பிடித்தது என்று சொல்வது நான் பிடித்திருக்கிறது.
நான் இந்த இடத்தையெல்லாம் ரசிப்பார்கள் என்று நினைத்திருந்ததற்கு அப்பாலும் சற்று ரசிப்பது எனக்கு வியப்பாக இருக்கிறது. என்னை உங்கள் ரசிகனாக மாற்றி இருக்கிறது விஸ்வரூபம். நான்